2019 லிசான சைமன் மாடு வீடியோட போய் நோயாளிகளை கவனிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு நர்ஸக்கா. இவ ஒரு ஆண்டிய கவனிக்க ஆளோட வீட்டுக்கு போற. ஆல்ரெடி அந்த ஆண்டிய கவனிச்ச ஒரு நர்ஸக்கா இவளோட தொல்லை தாங்க முடியாம ஓடியே போயிட்டா. நர்ஸக்கா கொஞ்சம் பயந்தாங்கோலி. ஆண்டியும் அடவடியா பேசி இவளை அடிமையாவே ஆக்கிட்டா. நர்ஸக்கா இவளையும் கவனிக்கணும், இவளோட வீட்டையும் கவனிக்கணும், கூட்டி பெருகணும். ஒரு கடத்துல இவ இந்த வீட்டோட வேலைக்காரியாவே ஆயிட்டா. அடிக்கடி ஆண்டிய பார்க்க ஒரு லேடி வருவா. அவ ஆண்டியோட ரூமுக்கு போனா காலையில தான் வருவா. நர்ஸும் டவுட் ஆகி இவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் தெரியுது ஆண்டிக்கு ஆண்களே பிடிக்காதுன்னு. இனிமே இங்க வராதுன்னு அந்த லெஸ்பியன் பொம்பளைய நர்ஸக்க அடிச்சு துரத்துற. ஆனா அந்த லெஸ்பியன் பொம்பளை ஆண்டி கிட்ட இவளை பத்தி போட்டு கொடுத்துட்டா. இவ பேச்ச கேட்டு அடாவாடி ஆண்டியும் இவளை அடிச்சு துரத்திட்டா. நீ கஸ்டமர் கிட்ட சரியா நடந்துக்கலன்னு இவளை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. இவளால வாடகையும் கொடுக்க முடியல. வேற வழி இல்லாம காசுக்காக இவ ரோட்ல போற வரம் கூட மேட்டரா பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறா. இவளோட வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால இவரோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா இந்த படம் பார்க்க பொறுமை வேணும். பேய் படம் மாதிரி இது தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் பேயை காட்டவே மாட்டாங்க. அங்க இங்க பயமுறுத்துவாங்க. ஆனா அது என்ன கதைன்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. ஆனா படம் 2013 ரிலீஸ் ஆன தி காலனி. பூமி அழிந்து போனதுனால தப்பிச்ச மிச்ச மீதி மக்கள் பனிமலையில அண்டர் கிரவுண்ட்ல வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நகரத்தோட தலைவர்களா இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும். இந்த நகரம் மாதிரியே ஒரு 4-5 நகரம் இருக்கு. அங்க ஒரு பிரச்சனைன்னு இவங்க அங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அவளை விட இந்த கூட்டத்துல பலசாலி புத்திசாலின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா அவரு இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. இவங்களும் அந்த நகரத்துக்கு கிளம்புறாங்க. ஆனா பனிக்காத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இந்த நகரத்துல இருக்கிற மக்களை ஜாம்பியால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மக்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்க போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. தப்பிக்க வழிய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொடூரமான மனிதர்கள் மிச்சம் மீதி இருக்கிற நகரத்தையும் இவங்க அழிக்க பாக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட கூட்டாளிகளும் எப்படி இந்த நகரத்தை காப்பாத்த போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை வெயில் டைம்ல பார்த்தா கூட நமக்கு குளிரும். ஏன்னா படம் முழுக்க பனிமலையிலே வச்சு எடுத்திருக்காங்க. கதையை நல்லா ரெடி பண்ணவங்க திரைக்கதையில கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா படம் முழுக்க பொறுமையா போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு லேகும் அடிக்குது. கதையை விறுவிறுப்பா சொல்லி சிறப்பா இருந்திருக்கும். ஆனா இவங்க ஸ்லோவா சொன்னதுனால வெறுப்பா இருக்கு. ஆனாலும் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அதுதான் இந்த படத்தையே பார்க்க வைக்குது. IMDb ரேட்டிங் 5.3, நம்ம ரேட்டிங் 6.5. 1990 ரிலீஸ் ஆன டைகர் KG2. கடமைன்னு ஓடுன நம்ம ஹீரோவை எனக்கு டிவோர்ஸ கொடுத்துட்டு நீ எங்க வேண்டுமானாலும் ஓடுன்னு இவளோட பொண்டாட்டி அடம்பிடிக்கிறா. இவளே வரன்னு சொன்னாலும் இவளோட அட்வொகேட் பொம்பளை இவங்கள பிரிச்சே விட்டுட்டா. ஒரு பணக்காரனோட பணத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பழி நம்ம ஹீரோ மேலேயும் அட்வொகேட் பொம்பளை மேலேயும் விழுது. இன்னொரு பக்கம் போலீஸும் இவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. பணக்காரனும் இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வாங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பணமே இவங்க கிட்ட இல்லவே இல்ல. பொண்டாட்டிய ஓட விட்டு இவளையே பொண்டாட்டியா மாத்திக்கலான்னு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. ஆனா எளியும் போன மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அட்வொகேட் பொம்பளையும் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்து உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்தார்கள் இல்லைன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட பண்ற காமெடி தான் இந்த படத்துக்கு பலமே. அங்கங்க வர சண்டை காட்சிகள் நல்லா இருக்கு. விறுவிறுப்பான ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் சிறப்பா இருக்கு. படமும் பொறுப்பா இருக்கு. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.5. 2025 ரிலீஸ் ஆன ஃபால் ஃபார் மீ. சொக்கா வாங்க கடைக்கு போகாம தங்கச்சி பார்க்க ஊருக்கு வரா ஒரு அக்கா. ஏங்கா தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் தாய்லாந்துல ஒரு வீடு இருக்கு. தங்கச்சிக்காரி ஒரு விளையாட்டு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டை ஹோட்டல் ஆக்கி பிசினஸ் பண்ண போறேன்னு இவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏமா இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, ஒரு சொக்கா வாங்க கூடுவா, உங்க கிட்ட காசு இல்லன்னு கேட்க இவங்களுக்கு அம்மா இல்ல. அக்கா நடு ரோட்ல ஓடுறா. தங்கச்சிக்காரி லட்டு இல்லாம பாடுறா. இந்த வீட்டை இவங்க கிட்ட இருந்து புடுங்க ஒரு பிசினஸ் மேனு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு வைட்டர் பாய் வேலைக்கு வைக்கிறான். அவன் அக்காவை உஷார் பண்ணி இவ வலையில சிக்க வச்சு வேலைய முடிக்கிறான். இவன் பொறிக்கு பையனும் தெரியாம அக்காக்காரியும் சொக்காவை கொடுத்துட்டு அவனும் அயன் பண்ணிட்டான். இவன் ஏமாத்துறான்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தங்கச்சிக்காரியும் இவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பையனும் இவளை ஏமாத்திட்டான். அக்காவும் தங்கச்சியும் மாறி மாறி பொறுக்கி பசங்க கிட்ட ஏமாந்து மானத்தை வித்துட்டாங்க. ஆனா அவனுங்க எங்களுக்கு உங்க மானம் வேணாம், உங்களோட வீடுதான் வேணும்னு எழுதியே கேக்குறானுங்க. இதுல கொடுமை என்னன்னா அவன் பொறிக்க பையனும் தெரிஞ்சும் அக்காக்காரி அவளோட மானத்தை அவன் கிட்ட வித்துக்கிட்டே இருப்பா. இதுக்கப்புறம் ஐட்டக்காரி அக்காவும் வேட்டக்காரி தங்கச்சியும் ஐலாண்டில் இருக்கிற இவங்களோட வீட்டை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. டைரக்டர் படம் முழுக்க ரஜினியை காட்டுவாருன்னு பார்த்தா படம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை பிகினிங்கே காமிச்சிட்டு இருக்காரு. ரஜினி படத்துக்கு போன கூட்டம் விட வார படத்துல ஹீரோயினோட பிகினிங்க பார்க்க போன கூட்டம் தான் அதிகம். அந்த கூட்டத்துல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. IMDb ரேட்டிங் 4.7, நம்ம ரேட்டிங் 5.5.